இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் பண்ணுவாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிற முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கையளவு வரமல்லி, இந்த மாதிரி ஒரு கையளவு நான் போட்டுக்கிறேன். ஸ்பூனுன்னு பார்த்தோம்னா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மல்லி போட்டிருக்கிறதுல. அதுக்கப்புறமா வந்து வத்தல் மிளகா வத்தல் வந்து 2 வத்தல் போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் 2 வத்தலை சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு 2 வத்தல் கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக வறுத்துக்கிறலாம். இப்போ இது கூடவேவும் ஒரு பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வறுத்துக்கிறலாம். எண்ணெய் எதுவும் விடலை. எண்ணெய் விடாமல் நான் லைட்டாக வறுத்து பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூடயேவும் ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு நம்ம போட்ட மல்லி, மிளகு, சீரகம் இது 3 நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வருது. இதுக்கு மேலே வறுக்க வேணாம், கரிஞ்சு போயிடும். இந்த வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மணமாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இப்படி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் சுக்கா பண்ணுறதுக்கு. சட்டி சூட ஏறட்டும். இப்போ பாருங்கள், அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம், அது சூட ஏறிடுச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சுக்காவுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட கடுகு எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிக்கிறட்டும். நம்ம இது கூடவேவும் இது வந்து 3 பச்சை மிளகாயை இப்போ நேர்வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரு. பச்சை மிளகாயும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்ம போட்ட வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஃபுல்லாக அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு. நான் கொஞ்சமாக இதில் அந்த சுக்காவுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுக்கிறலாம். இது கூடவேவும் நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம்.
பாருங்கள், சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சிக்கன் எல்லாம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு. விரட்டி விட்டுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் விடலை. அந்த சிக்கனை கழுவி அப்படியே தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே இது வேகணும். நம்ம தண்ணி எதுவும் இது தனியாக ஊற்ற போகிறதில்ல. நான் இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். வாங்க, இப்போ வந்து சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, அந்த தண்ணியில் நல்லா வெந்து சிக்கனு கொஞ்சம் சுருங்கி இருக்குது. போட்ட அளவு விட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு சிக்கனு. இப்போ பாதி வெந்துக்கிற டைமில் வந்து நம்ம இந்த பவுட்ரு பண்ணி மல்லி, மிளகு, சீரகம் பவுட்ரு பண்ணி அரைச்சிருக்கோம்ல, மிளகா வத்தல் 4 சேர்த்து அதை வந்து பவுட்ரு பண்ணதை அந்த டைமில் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் வேகணும். நான் வந்து இதில் பட்டை, கிராம்பு எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மல்லி, சீரகம், மிளகு, மிளகா வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளவு தான் நம்ம சேர்த்துருக்கேன் மசாலா. இதை தாண்டி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எதுவுமே நான் சேர்க்கலை. கரம் மசாலா நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுமே இந்த கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்னும் இந்த பவுடரில் அதெல்லாமே உள்ள நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி வந்து மிக்ஸ் ஆகட்டும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். வாங்க, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா சிக்கனோட நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியிலே எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு. நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லி இலை சேர்த்துக்கிறலாம். மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சேவும் நம்ம வதக்கிக்கிறலாம். அந்த சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கிறப்ப நம்ம அடிக்க ஒரு டைம் தட்டை எடுத்துகிட்டு கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா சிக்கன் சுக்கா வந்து நல்லா எண்ணெய் ததும்ப நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சிக்கன் சுக்காவை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மிளகு காரம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். மிளகா, வத்தல் எல்லாமே கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னா கூட காரம் அதிகமாக சேர்த்துக்குங்க. உப்பு எல்லாமே இந்த டைமில் செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவ்வளவுதான். எண்ணெய் பிரிய நம்ம இது இன்னும் கொஞ்சம் சுருள்ன்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் லைட்டாக. பாருங்கள், நம்ம சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஸ்டேஜ்லேயும் அதை எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும் லைட்டாக. இன்னும் நல்லா முருக விட்டு சவக்க விட்டு இன்னும் ட்ரை ஆக்கி கூட நம்ம எடுத்துக்கிறலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அளவு எங்களுக்கு இருந்தாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நம்மளுக்கு இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிய கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா அது கூட காம்பினேஷனாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவிபாரதி காவியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.